நேரம் இருக்கா சொல்லுங்க. நான் குடும்பமாக ரட்சிக்கப்படாதவங்களை நான் இந்த விஷயத்தை நான் கம்பல் பண்ணலை. குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. ஆமாம், கதவை பூட்டிட்டு தாங்க வந்திருக்கிறோம். சர்ச்சுக்கு வரும்போது கதவை பூட்டாமே வந்திருக்கிறோம். நான் வெளியே போட்டுறத சொல்லல, எங்க போட்டணும்? எவனும் உள்ள வரக்கூடாது. அந்த ஆராதனைக்கு யாரும் தடையா இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான நேரத்தை வச்சு நீ குடும்பமா என்ன பண்ணணும்? ஆமாம், தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நல்ல காரியம் தான் உங்களுக்கு சொல்கிறேன், கீழ்ப்படிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இதுக்கு நேரம் இல்லை அப்படின்ட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களை திரும்பி பார்க்கறதுக்கும் அவருக்கும் நேரம் இல்லை. உங்களோட அவர் ரொம்ப பிஸிங்க. ஏன் ஆண்டவரோட நீங்கள் ரொம்ப பிஸியோ சொல்லுங்க. போன வாரம் சொன்னேன், இந்த ட்ரம்பை விட ரொம்ப பிஸியாக இருக்கிற ஆள் யாராவது இருந்தால் கை வருத்துங்க. ட்ரம்ப் யார் அந்த ட்ரம்ப்பு? அவர் எத்தனை மணிக்கு ஆராதனைக்கு போகிறாரு, எத்தனை மணிக்கு வர்றாருன்னு அவர் சர்ச் கூகுள் கேட்டு பாருங்க, ஏதாவது மீடியாவில் கேட்டு பாருங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. நம்ம ஆளுங்களாம் அவரோட ரொம்ப பிஸிங்க. ஐயோ நேரமே இல்லை. ஐயோ நான் பண்ணுற பிஸ்னஸுக்கு சர்ச்சுக்கு வர்ற கூட எனக்கு என்ன கிடையாதுங்க, நேரம் இல்லைங்க. விளையாடுறீங்களா? யார் கூட விளையாடுறீங்க? யார் கூடமா விளையாடுறீங்க? சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நீங்கள் பெரிய செட்டில்டு போடுற அளவுக்கு பெரிய ஆள்னா நீங்கள் யார் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க? பேச மாட்டீங்களே, வாயை திறக்க மாட்டீங்களே. யார் கூட விளையாடுறீங்க? ஜெயிச்சிருவீங்களா? ஆண்டவரோட விளையாட்டு ஜெயிச்சிருவீங்களா? அவர் அங்கேருந்து கபடி 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 கபடின்னு வராரு, கபடி 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 கபடின்னு நீங்கள் போகிறீங்க, அவர் தூக்கி பந்தாடிடுவீங்க அவரை. நிறைய பேர்த்துக்கு அப்படி தான் நினைப்பு. உடம்பு சரியில்லை, பஸ் ஏற முடியல, வர முடியல, வாஸ்தவம், அது அவருக்கே தெரியும். இருதயத்தை பார்க்குறார், கர்த்தர் பார்க்குறார். நீ ஆலய ஆராதனைக்கு வர முடியாதபடிக்கு, இன்னும் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், நேரமாக 5 நிமிஷத்துக்கு முன்னால் வந்து ஜெபிக்க முடியாதபடிக்கு உனக்கு இருக்கிற அந்த காரியத்தை ஒரு தராசில் வை. கர்த்தர் ஒரு தராசில் வை. எது வெயிட்டாக இருக்குது? எங்களுக்கெல்லாம் எங்கள் வேலை தாங்க வெயிட். இது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம். ஏன் ஆலயத்துக்கு வரலைன்னு ஆசீர்வதிக்கப்படவே முடியாதா? இப்போ தான் செல்ஃபோன்லேயும் எல்லாம் ஆன்லைனில் ஓடிக்கிட்டு இருக்குது. அது யாருக்கு? ஆன்லைன் சர்வீஸ் யாருக்குங்க? சபைக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். ஹாஸ்டலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன், உடம்பு சரியில்லை, வண்டி ஏறி என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் ஆன்லைன் சர்வீஸ். முடியும்னா எங்க வரணும்? இதை விட வேற பிஸ்னஸ் எதுவுமே எனக்கு பெருசு இல்லை, வேற பிஸ்னஸ் இல்லை. ஆனால் கொஞ்ச நாளைக்கு நல்லா தான் இருக்கும். என்னங்க, கொஞ்ச நாளைக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு நான் எப்படிமா தெரியுது? இப்போ எப்படி தெரியுது? உருவாக்குறக்காக தான் பேசுகிற மாதிரி தெரியுதா? சந்தோஷம். அல்லேலூயா. அதாவது நான் ஒன்றும் சொல்கிறேன்னா, உசுறு போகிற மாதிரி இருந்தால் கூட வந்து எங்கே சாகணும்? சர்ச்சில் சாவட்டும், உசுறு போகட்டுமே. இதை விட பாக்கியம் வேற என்ன வேணும் உலகத்தில்?
சோத்துரம். அவனும் அந்த திருப்பதியிலையும் எங்கே பேரை சொல்லக்கூடாது வேறு, எத்தனையோ கோயிலில் போய் நெருக்கம் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறான், சாவறான். பஸ் ஏறிக்கிட்டு போய் பஸ்ஸு விபத்தில் போய் என்ன பண்ணுறாங்க, சாகுறாங்க. ஏன் சர்ச்சுக்குள்ளே வந்து சாவறதில் ஒரு தப்புமே சாவ மாட்டீங்க. சாவற மாதிரி இருந்தாலும் இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, வாழ வைப்பார். அவ்வளவு நல்ல தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, தயவு செஞ்சு எதுக்காகவும் கர்த்தரை விட்டு கொடுக்காதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. அது ரொம்ப தப்பு. உங்களை ஒருபோதும் ஒரு இடத்துலையும் அவர் என்ன பண்ணுறதில்ல, விட்டு கொடுக்கறதே இல்லை. கவனிங்க, இப்போ என்ன பண்ணுறான், கதவை சாத்தியாச்சு, பிள்ளைகளோட கதவை சாத்தியாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, எண்ணெயை அடுத்த பாத்திரத்தில் ஊற்றுறாங்க. இப்போ நான் இதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறேன்னா, உன்னுடைய அபிஷேகம் பொங்கி வெளியே வரக்கூடிய சூழலை உன் குடும்பத்துக்குள்ளே நீ உருவாக்க வேண்டும். நான் சொல்லுகிறது விளங்குதா? இங்கே ஒரு பாத்திரம் இருக்குது. இப்போ இந்த பாத்திரத்துலேருந்து எண்ணெய் எடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த எண்ணெய்ங்கிறது என்னங்க, அபிஷேகம். இப்போ உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குனுங்க, அபிஷேகம் நிரம்பி வெறுமையாக இருக்கிற இன்னொரு பாத்திரத்துக்குள்ளே போகக்கூடிய அளவுக்கு நான் என் அபிஷேகத்தை என்ன பண்ணணும், பெருக்குகிறவனாய் தேவ சமூகத்தில் அமரணும், குடும்பமாக அமரணும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொல்லும்போது சரி 2 பசங்க சின்ன பசங்க தானே, அவனை வேணா விட்டுரு, நீ மட்டும் கதவை சாத்திக்கிட்டு இந்த வேலையை செய்யணும் ஆண்டு எளியா சொல்லலை. எப்படி பண்ணணும், குடும்பமாய் என்ன பண்ணணுங்க, அபிஷேகத்தை பெருக்கு. வெறுமையான பாத்திரங்கள் தானாய் நிரப்பப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நீ வெறுமையான பாத்திரத்தெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காத, அது உன்னை தேடி வரும். உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். உன் அபிஷேகம் பெருக 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 உன்னுடைய அபிஷேகம், நீ அபிஷேகத்தில் நிரம்பி வழிய கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, சனங்களை உன் பக்கம் கொண்டு வருவார். காலியான பாத்திரங்கள் தானாக நிரப்பப்படும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கவனிங்க. இப்போ இந்த அபிஷேகம் எப்படி கிடைச்சிச்சு, எப்படிங்க கிடைச்சிச்சு? அன்னைக்கு யாரோ ஒரு சிலருக்கு அபரிதமான ஒரு பொக்கிஷமாக இருந்துச்சு. நம்ம அடிக்கடி சொல்லுவேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வருவார், கொஞ்சம் உற்சாகமாக இருங்களேன், வருவார் போயிடுவார், அப்படிலாம் சொன்னேன். அது ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான். ஆனால் ஒரு சிலர்கிட்ட ஆவியானவர் தங்கி இருந்தார். தாவீதோட ஆவியானவர் தங்கி இருந்தார். அவன் பாவம் செஞ்சோர்னா என்ன சொன்னான், பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொன்னான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கவனிங்க, இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து தன்னுடைய ஜீவனை விட்டதுனால மறுபடியும் அந்த ஜீவனை பெற்று பரலோகத்துக்கு அவர் எழும்பி போனதுனால பாவத்தில் உளையான சேற்றில் கிடந்த எனக்கு இந்த அபிஷேகம் கிடைச்சிருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் ரட்சிப்பு. அதுக்கு அடுத்தது என்னங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். சத்தமா சொல்லுங்க. ரட்சிப்பும் அபிஷேகமும். அல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிக்கணும். நான் ஒரு காலத்தில் தகுதியற்றவனாக இருந்தேன். ரட்சிப்புக்கும் தகுதி இல்லை, அபிஷேகத்துக்கும் தகுதி இல்லை. ஆனால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த புனித வெள்ளின்னு சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட இந்த நாளில் எனக்காக அவர் சிலுவையில் மரித்து என் மேல் கிருபை பாராட்டினபடினால் நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான்
கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இப்ப நான் தகுதி இல்லாத ஒரு மனுஷனா இருந்தேன். கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாருங்க? தகுதியுள்ளவனா மாற்றிட்டாரு. இப்ப தகுதியுள்ளவனா மாற்றினதுனால என் மேல ஆவியானவர் இறங்கி வர்றதுக்கு எந்த தடையும் கிடையாது. அல்லேலூயா. இதுதான் கிருபைக்கும் மகிமைக்கும் உள்ள வித்தியாசம். கிருபை தகுதி இல்லாத மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது, மகிமை தகுதி உள்ள மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. நான் தகுதி இல்லாதவனா இருந்தேன். ஆண்டவர் என் மேல கிருபை பாராட்டி தன்னுடைய குமாரனை அனுப்பி அவரை என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் மேல சுமத்தி அவரை பலியாக்கி அவரை மரிக்க வச்சு அவரை அடக்கம் பண்ண வச்சு அந்த ரட்சிப்பை என் வாழ்க்கையில கிருபையாய் கொடுத்திருக்கிறார். கிருபை என் மேல வந்ததுனால நான் இப்ப என்ன ஆக்கப்பட்டிருக்கிறேன்? தகுதியுள்ளவனாக்கப்பட்டிருக்கிறேன். தகுதியுள்ளவனாக்கப்பட்டிருக்கிறபடினால அவருடைய ஆவியாகிய மகிமை என் மேல இறங்கி இருக்கிறது. நான் தகுதியுள்ளவனாக இருக்கிறேன். இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த தடையும் கிடையாது. உங்க மனதுதான் தடை. உங்க மனதுதான் தடை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாருங்க? மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ள என்ன வந்திருக்குதுங்க? அபிஷேகம் வந்திருக்குது. இந்த அபிஷேகம் என்ன பண்ணணும்? பெருகணும். பெருகி என்ன பண்ணணும்? வெறுமையான பாத்திரங்களுக்குள்ள கடந்து போகணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வீடுகளில் போய் ஜெபிக்கணும், 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 ஜெபிக்கணும். ஆவியில நிரம்பி 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 ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வருஷத்துக்கு எத்தனை மாசம் இருக்குது? 8 மாசம். சரி, இந்த மாசத்தை விட்டுருங்க. இந்த மாசம் எத்தனாவது மாசம்? 4வது மாசம். 4 மாசத்தை விட்டுருங்க. இன்னும் எத்தனை மாசம் இருக்குது? 8 மாசம். இந்த 8 மாசத்துல 4 மாசத்துக்கு தமிழ்லே ஜெபம் பண்ணாதீங்க. என்ன பண்ணாதீங்க? தமிழ்லே ஜெபம் பண்ணாதீங்க. ஃபுல்லா என்ன பண்ணுங்க? அந்நிய பாஷையில். எப்படி பேசிக்கிட்டே இருக்கணும்? நிறைஞ்சு நிறைஞ்சு பேசணும். கதவை சாத்திக்கணும். தனியாக உட்கார்ந்துடணும். ஆமாம், அந்நிய பாஷையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பலன் குன்ற வரைக்கும் உங்களை ஆவியானவர் என்ன பண்ணுவாருங்க? நிரப்புவார். அப்படியே சோர்ந்து போயிடுவீங்க. நிறுத்திக்கிங்க. நிறுத்திக்கிட்டு உங்களை அசுவாசப்படுத்தி பலன் அடையுங்க. மறுபடியும் என்ன பண்ணுங்க? அந்நிய பாஷை பேசி பலன் அடையுங்க. அந்த சரீரம் சோர்வுக்குள்ளாயிரும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுது. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுங்க? நிறுத்துங்க. நிறுத்திட்டு மூச்செல்லாம் வாங்கிட்டு தோத்துறோம். ஷபாலர தீபரபலர உரபபலரபலபர ஷபலபரதரபலபர யக்கரபபபபப போங்க, மேலே போங்க. அப்போ சத்தெல்லாம் என்ன ஆகி போயிடும்? போயிடும். போன உடனே அப்படியே ஷலமெனி மாரா பாபா லிரி கமாமானரா பாபா பல்லரா ஊரிமானா தாலா ராஷி கமானரா லிரி கமாரா பல்லரா ஊரிமான ஹெலிபரா டோனலரானா. கொஞ்ச நேரம் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் வல்லமை இறங்கும். மறுபடியும் வல்லமை இறங்கும் போது உங்கள் சவுண்ட் என்ன ஆகுங்க? ஓ ராபா லாக்கா பாபி பாபா ஷாதா லாரா பாபா நியாக்கா நாமாரான்னு போகும். நான் சொல்கிறது விளங்குதா? விளங்குதா? எத்தனை பேத்துக்கு விளங்குது? செய்ய முடியுமா? அபிஷேகமே பெறலைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. அது ரொம்ப ரொம்ப எளிமையான காரியம். ஒரு குழந்தை மாதிரி மாறிட்டீங்கன்னா, அழுவ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அபிஷேகத்தை கொடுத்துருவார். நீங்கள் கடந்த காலத்தில் என்ன உபதேசத்தில் இருந்திருந்தாலும் சரி, அதை எவ்வளோ இக்னோர் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் குழந்தையாக மாறிட்டீங்கன்னா பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். நிச்சயம் நிச்சயம். அல்லேலூயா. இப்போ உங்கள் வாழ்க்கை உயர்றதுக்கு ஒரே வழி, ஒரே வழி. உங்கள் குடும்பம் மாறுறதுக்கு ஒரே வழி. உங்கள் தரித்திரம் மாறுறதுக்கு ஒரே வழி. உங்கள் பிள்ளைகளுடைய சாபம் மாறுறதுக்கு ஒரே வழி. அடிமைத்தனம் நுகம் முறிக்கப்படுறதுக்கு ஒரே வழி. ஆவியில நிரம்பு, ஆவியில நிரம்பு. பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து பூமி எங்கும் சாட்சியா நீங்க மாறுவீங்க. அல்லேலூயா. அது உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன். இந்த சரீர பலத்தில் நீங்க எதையும் சாதிக்க முடியாது.
ஓடி முட்டி பாருங்க, எத்தையும் சாதிக்க முடியாது. சின்ன சின்ன சாதனைகளை செய்யலாம், சின்ன சின்னதாக 2 அவார்டை வாங்கலாம், ஏதோ ஒரு பாராட்டை வாங்கலாம். ஆனால் நீங்கள் பெருசாக சாதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? அபிஷேகம் வேணும். இந்த அபிஷேகம் எப்படி கிடைச்சிச்சு? எப்படி கிடைச்சிச்சு? இயேசு சிலுவையில் மரித்ததினால் கிடைத்த பாக்கியம் எனக்கு. ஆமென், அல்லேலூயா. தகுதியற்றவனாக இருந்த என்ன இயேசு தகுதி ஆக்கி இன்னைக்கு அவருடைய ஆவி எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியினால நான் உயருவேன். அல்லேலூயா. அபிஷேகம் என்னை உயர்த்தும், அபிஷேகம் என்னை உயர்த்தும். அல்லேலூயா. உங்களை யாரும் உயர்த்த வேண்டியதில்லை, எவங்கிட்டையும் நீ போய் நிற்க வேண்டியதில்லை. தேவ சமூகத்தில் கதவை அடைச்சு குடும்பமாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இன்னைக்கு அநேக வருஷங்கள் ஆகி கிறிஸ்துவ வாழ்க்கையில நீ ஏன் முன்னேற முடியாம இருக்குன்னு காரணம், உன் வேலையில உன் வாழ்க்கையில என்ன பெருகல? அபிஷேகம் பெருகல, அபிஷேகம் பெருகல. பிசாசு கண்களை குருடாக்கி கட்டி வச்சு உன்னை நிர்விசாரம் அப்படி இப்படி பல காரியங்களுக்குள்ள உன்னை அளக்களிச்சு வச்சிருக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேரோட கர்த்தர் பேசியிருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறீங்க? உண்மையை சொல்ல, பொய் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. சொல்கிறேங்கிறக்கா கையெல்லாம் உயர்த்தக்கூடாது. உங்கள் வாழ்க்கை உயருமா? நம்புறீங்களா? உங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கிறத விட பல மடங்கு உயருமா? இப்போ இருக்கிறத விட பணக்காரங்களா ஆகுவீங்களா? ஆகுவீங்களா? ஆக மாட்டீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு தொடப்பு கட்டை வாங்குற கூட காசு இல்லாமல் இருக்கலாம். சொந்த வீட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்கள் வருமானத்தை உயர்த்துவார், உங்கள் சுகத்தை உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயர்த்துவார். எல்லாத்தையும் முறிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். ஆமாம், ஆமாம். நான் சொல்கிறேன், நம்ம கோச்சக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம எப்படி நம்ம விசுவாசிங்க இருக்காங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆமாம், ஒரு நோய் நல்லாச்சு, அபிஷேகம் நுகம் முறியும் போது ஒரு நோய் என்ன ஆகுது? நல்லாகுது. அடுத்த நோய் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதே ஆயுதத்தை தான் பயன்படுத்தணும். இன்னொரு ஆயுதத்தை என்ன பண்ண முடியாது? பயன்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஒரு பாம்பு வருது, ஒரு ஆயுதத்தை வச்சு என்ன பண்ணிட்டீங்க? கொன்னுட்டீங்க. அந்த ஆயுதத்தை ஓரமாக வச்சிருக்கிறீங்க. மறுபடியும் பாம்பு வருது, வேற ஆயுதத்தை தேடுவீங்களா? அந்த ஆயுதத்தை எடுப்பீங்களா? ஒரே ஆயுதம், அபிஷேகம். அபிஷேகம் உன் தலையை உயர்த்தும். அபிஷேகம் உன் தலையை உயர்த்தும். உன் ஊருக்குள்ள உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணும். உன் ஜாதிகளுக்குள்ள உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணும். ஹல்லேலூயா. தேசத்தில் உன் பேரை பெருமைப்படுத்துவார் அவர். ஹல்லேலூயா. ரபலஹமானமல ரட்சனா. ஹல்லேலூயா. ஆமாம், இது இந்த குடமெல்லாம் எல்லா பாத்திரம் நிரம்பின உடனே அவன் சொல்கிறான், வேற ஒரு பாத்திரம் இருக்குதா? இல்லை. பாத்திரம் சொல்லு, இல்லை. இல்லைன்னு உடனே என்ன ஆகி போச்சு? நின்று போச்சு. சிலருக்கெல்லாம் இப்படி தான் நின்று போயிருக்குது. என்னங்க? ஏன் நின்று போச்சு? இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, இப்போ மனசு இல்லை. நான் எனக்காக வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கை வாழும்போது அபிஷேகம் என்ன ஆகி போயிடும்? நின்று போயிடும். உலகம் முழுசையும் பாருங்க, ஏராளமான எம்டி பாத்திரங்கள் ஏராளம் இருக்கிறது. இதெல்லாம் என்ன செய்யப்படணும்? என்னால் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு கெத்து வரணுங்க. எதுலையோ பெருமை வருது. ஆமென். என்ன பெருமை வரணும் தெரியுமா? நான் யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜரீக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நான் தான் இவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். நான் தான் இந்த ஊருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். நான் தான் இந்த தெருவுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். நான் தான் இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். அதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். இதில் கெத்து காட்டுங்க, தப்பே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். அப்புறம் சொல்கிறாரு, மறுபடியும் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தெரியுமா? மறுபடியும் அதே தீர்க்கதரிசிக்கிட்ட மறுபடியும் போகிறாங்க. ஐயா, பாத்திரமெல்லாம் என்ன ஆயிடுச்சு? நிரம்பிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாரு? நீ இப்போ போய் அந்த எண்ணெயெல்லாம் என்ன பண்ணு? விற்று உன் கடனை, கடந்த காலத்தில் உன் கணவன் செய்த தவறு என்ன செய்யப்படுகிறது? எண்ணெயினால் நிவர்த்தி செய்யப்படுகிறது. அல்லேலூயா. கடந்த காலத்தில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த
தவறுகளினால் ஏற்பட்ட அனைத்து விளைவுகளுக்கும் பிராயச்சித்தத்தை ஆண்டவர் சிலுவையில் செய்து முடித்து உனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தில் நீ நிரம்பும் போது, அபிஷேகத்தில் நீ பெருகும் போது எல்லாமே முறிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. மிச்சத்தை கொண்டு நீ என்ன பண்ணு? ஜீவனம் பண்ணு. ஹல்லேலூயா. நீயும் வாழுவாய், மற்றவர்களையும் வாழ வைப்பாய். ஆமென். எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில்.